அனி நீங்க இருக்கட்டும் மகா, என்னுடைய வாழ்த்து எப்பவுமே அவளுக்கு உண்டு. பெஸ்ட் விஷஸ் அகிலா, நல்லா எழுது. தேங்க்ஸ் அண்ணி. சரிக்கா, நான் கிளம்புறேன். எக்ஸாம் எத்தனை மணிக்கு? மதியம் 2 மணிக்கு. கொஞ்சம் சீக்கிரமாவே கிளம்பி போயிடு. லாஸ்ட் மினிட் டென்ஷன் வேண்டாம். எப்படி போற? பஸ்ல தான்க்கா. நீ ஆட்டோல போ. அண்ணி ஒரு 500 ரூபாய் கொடுங்களேன். 500 ரூபாய்? கேஷ் எதுவுமே கையில இல்லையே, கார்மெண்ட்ஸ்ல தான் இருக்கு. ஐயோ அக்கா, பரவாயில்லக்கா, வேண்டாம்க்கா, நான் பாத்துக்கிறேன். இந்தா குடு. இந்தா பார்த்து கவனமா போயிட்டு வா. எக்ஸாம் நல்லா எழுதணும். ஒரே நிமிஷம் வந்துடுறேன். வா. டேய் கதிர், சாப்பிட வா. அங்க என்ன வேடிக்கை? போங்க, போய் குளிச்சிட்டு உங்க லுக்க மாத்துங்க, போங்க. ஸ்டமக் ஃபயர். மா, பிளான் போடுறதுல கில்லாடியா இருக்கா. எப்படி அவ தங்கச்சியை வீட்டுக்குள்ள கொண்டு வந்தா பாத்தியா? உன்னையே ஆசீர்வாதம் வேற பண்ண வச்சிட்டா. இந்த வீடு கொஞ்சம் கொஞ்சமா மகா கண்ட்ரோலுக்கு போயிட்டு இருக்கோன்னு தோணுது. நீ பார்த்து உஷாரா இருந்துக்கோ. அகிலா, எந்த டென்ஷனும் இல்லாம தைரியமா இருக்கணும். எனக்கு தெரியும் நீ நல்லா படிச்சிருப்ப, நல்லா எழுதணும். உனக்கு பிடிச்சிருக்குங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் நீ படிச்சு டாக்டர் ஆனா நம்ம குடும்பத்துக்கு பெருமைன்னு ஒரு பெரிய பிரஷர் உன் தலையில வச்சுட்டோமேன்னு எனக்கு கொஞ்சம் வருத்தமா தான் இருக்கு. இல்லக்கா, அப்படிலாம் எதுவும் இல்ல. அகிலா, என்ன சொல்லு? ஒண்ணும் இல்லக்கா. நீ பொய் சொல்ற, உன் முகமே சரியில்லை. கதிர் ஏதாச்சும்? ஐயோ இல்லக்கா, இல்ல, அவனால எந்த பிரச்சனையும் இல்ல. நான் கவனிச்சுட்டு தான் இருக்கேன். நீ அவன் பக்கம் திரும்பவே இல்ல. ஆனா அவன் உன்னையே தான் பாத்துட்டு இருந்தான். இல்ல, தெரியலக்கா, ஆனா அவனால எந்த பிரச்சனையும் இல்ல. அப்புறம் ஏன் ஒரு மாதிரியா இருக்க? அக்கா சொல்லு, எதுவா இருந்தாலும் தயங்காம சொல்லு. இல்லக்கா, ஆட்டோல போக 500 ரூபாய் கொடுத்தல்ல, அத பார்த்ததும் நம்ம வீட்டு ஞாபகம் வந்துருச்சு. இப்போ வீட்டு சூழ்நிலை எதுவும் சரியில்லைக்கா. அம்மா பாவம், அது அம்மா கஷ்டப்படுறத நம்ம கிட்ட சொன்னா நம்ம கஷ்டப்படுவோன்னு எதுவுமே சொல்லாம மனசுக்குள்ளேயே வச்சு வருத்தப்படுறாங்க. ஏன்? பிசினஸ் நல்லா தானே போகுது, என்ன பிரச்சனை? இல்லக்கா, மாவு பிசினஸ் ரொம்ப டல் ஆயிடுச்சு. நடுவுல கொஞ்சம் கேப் விட்டதுல வேற யாரும் மாவு போட ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த மாசம் மல்லிகை சாமான் வாங்க கூட காசு இல்லக்கா. நீ கொடுத்த காசை அம்மாட்ட கொடுத்துடலான்னு பாக்குறேன். நான் கொஞ்சம் சீக்கிரமா கிளம்பி பஸ்ல போயிடுறேன். அதெல்லாம் வேண்டாம், நீ ஆட்டோலயே போ. வீட்டு கஷ்டத்தை என்கிட்ட சொல்லிட்டல, நான் பாத்துக்கிறேன். நீ இதெல்லாம் யோசிக்க கூடாது. எக்ஸாம் மட்டும்தான் உன் மைண்ட்ல இருக்கணும், புரியுதா? சரிக்கா. ஆட்டோ ஆனா கொஞ்சம் ஜாக்கிரதையா விட்டுருங்க. சரி, பார்த்து போயிட்டு வரேன்க்கா.